சினிமா மோகம், மருத்துவத்தை உதறிவிட்டு நடிகையான தமிழ் ஹீரோயின்கள் யார் யார்? சின்னத்திரையோ வெள்ளித்திரையோ நடிப்பு மேல ஒரு மோகம் வந்துட்டா எத்தனையோ பெண்கள் படிப்பு வேலைன்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்துடுறாங்க. அப்படி வருஷக்கணக்கா மருத்துவ படிப்பு படிச்சு முடிச்சுட்டு நடிப்புல இருக்கிற ஆர்வத்துல சினிமாவில இன்னைக்கு நட்சத்திரமா மின்னிக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி டாக்டருக்கு படிச்சுட்டு அப்புறமா நடிகையா வந்தவங்க யார் யாருன்னு பார்க்கலாமா? சாய் பல்லவி, ஸ்ரீலீலா, அதிதி சங்கர் இவங்க எல்லாரும் டாக்டர் படிச்சுட்டு எப்படி சினிமாவில கலக்குறாங்கன்னு பாருங்க. தென்னிந்திய சினிமாவை தாண்டி பாலிவுட் சினிமாவிற்கு சென்றுள்ள நடிகை சாய் பல்லவி மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கும் போதே 2015 பிரேமம் படத்தில் நடிகையாக அறிமுகமானார். 2016 ஜார்ஜியாவின் திப்லிசி மாநில மருத்துவ பல்கலைக்கழகத்தில் தனது MBBS பட்டம் பெற்றிருக்கிறார் சாய் பல்லவி. தென்னிந்திய சினிமாவில் டாப் நடிகையாக இளம் வயதிலேயே கொடிகட்டி பறந்து வரும் நடிகை ஸ்ரீலீலா 2021 மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு சினிமா மீதுள்ள ஆர்வத்தால் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கி தற்போது பராசக்தி உள்ளிட்ட பல படங்களில் நடித்து வருகிறார். இயக்குனர் சங்கர் மகளான அதிதி சங்கர் மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு சினிமாவில் நடிக்க ஆர்வம் கொண்டு விருமன் படத்தில் கதாநாயகியாக அறிமுகமாகி அடுத்தடுத்த படங்களில் கமிட்டாகி நடித்து வருகிறார். 2016 எர்ணாகுளத்தில் உள்ள ஸ்ரீ நாராயணா மருத்துவ அறிவியல் கழகத்தில் MBBS பட்டப்படிப்பை முடித்துவிட்டு சினிமா மீதுள்ள ஆர்வத்தால் தென்னிந்திய சினிமாவில் நடிக்க துவங்கினார் நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி. பொன்னியின் செல்வன் உள்ளிட்ட படங்களில் நடித்து மிகப்பெரிய இடத்தினை பிடித்து வருகிறார் நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி. தென்னிந்திய நடிகையாக திகழ்ந்து வரும் நடிகை மீனாட்சி சௌத்ரி பஞ்சாபின் தேராபாசியில் உள்ள தேசிய பல் மருத்துவக் கல்லூரியில் பல் அறுவை சிகிச்சையில் இளங்கலை பட்டம் அதாவது BDS பெற்று பின் நடிப்பில் கவனம் செலுத்த துவங்கினார். ஸ்டெம் செல் உயிரியல் டாக்டர் பட்டம் பெற்ற இவர் சென்னையில் கண் மருத்துவமனை ஒன்றில் ஆராய்ச்சியாளராக பணியாற்றி வந்த நடிகை வித்யா பிரதீப் சைவம் படத்தில் நடித்து நடிகையாக அறிமுகமாகினார். ஒரு சில சீரியல்களிலும் நடித்து பிரபலமானார் வித்யா பிரதீப். தமிழில் 2022 வெளியான அன்பறிவு திரைப்படத்தில் ஹிப்ஹாப் ஆதிக்கு ஜோடியாக நடித்த நடிகை சிவானி ராஜசேகர் 2024 பிப்ரவரி மாதத்தில் அப்போலோ மருத்துவக் கல்லூரியில் MBBS படிப்பை முடித்துள்ளார்.